வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். காகத்வாஜ விட்மேகே கட்கஸ்தாயமி தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியை மனதிலே நினைத்து கொள்வோம். வணக்கம் நண்பர்களே, நமக்கு எல்லா கிரகங்களும் தன்னுடைய செயல்களை செய்யும்போது பயம் ஒன்றும் வருவதில்லை. ஆனால் சனி கிரகம் அப்படின்னும் போது ஸ்பெஷலாக ஒரு பயம் உண்டு. ஏன்னா சனி ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம். ரெண்டாவது, அவர் எதையும் செய்துவிட்டால் தண்டிப்பார் அப்படின்னு உண்டு. அதாவது நம்ம நாடுகளிலே சில நாடுகள் பார்க்கும்போது போலீசிங் அப்படிங்கிற இருக்கும். சிங்கப்பூரில் போலீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, நம்ம எதாவது செய்துவிட்டால் உடனே தண்டனை உண்டு. தண்டனை இருப்பதனால் குற்றங்கள் குறைந்திருக்குமா? ஆனால் குற்றம் குறைந்திருக்கும். ஏன்னா அவங்க உடனே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ கிளென்லினஸ் ஒன்று இருக்கும், சுத்தம், நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் வேணும்னா போலீசிங் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு போலீசிங் யார் பண்ணுறாருன்னா இந்த சனி கிரகம் தான் பண்ணிட்டுருக்கார். அதனால தான் அவர் வந்த உடனே எல்லோரும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த தீய பழக்கங்கள் அப்படிங்கிற வழக்கங்கள் எல்லாம் இந்த சனீஸ்வரன் கெட்டதனால் வரக்கூடிய பழக்கங்களாக இருக்கும். அது மாற்றும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார். சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக. அப்போது தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளும்போது, அதுவும் சமய நெறிப்படி பார்க்கும்போது நல்லது ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சனீஸ்வர கிரகம். அப்படிப்பட்ட கிரகங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நார்மலாக புரிஞ்சு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த காணொலியில் நம்ம சனியுடைய தாக்கங்கள், அவருடைய தன்மைகள், அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள், அவர் எந்த இடத்துலலாம் ஆட்சியில் உச்சம் இருப்பார், நீச்சமாக இருப்பார், இல்லை அவருடைய அதிதேவத்தைன்னு சொல்லக்கூடியது, இப்படி ஒரு சில நுணுக்கங்களை காணப்போகிறோம். அதுபோல் சனி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு திருக்குறள் மூலமா எந்தெந்த குறள்களில் நம்ம வைத்துக்கொண்டால் சனியை நம்ம மனப்பாடமாக புரிஞ்சுக்கலாம், இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் நோட் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுப்போம். சனீஸ்வரனோட வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி நோய்கள், அதாவது முன்னே நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு நோயை புரிந்து கொள்ள வேணும்னா சனி வந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து காணொலியை பாருங்கள். உங்களுக்கு பல விதத்திலும் புரியாத புதிர்கள் இருக்கும். அந்த புதிர்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. முதலாவதாக சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா, உள்வட்ட கிரகங்கள், வெளிவட்ட கிரகங்கள்னு நமக்கு கிரகங்களிலே பிரித்திருப்போம். பூமியின் உள்ளே உட்பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னும், அதை விட்டு தாண்டி இருக்கிறதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது உள்வட்ட கிரகம். புதன், சுக்கிர, செவ்வாய் இதெல்லாம் உள்வட்ட கிரகம். அந்த 5 கிரகங்கள் 2வது கிரகமானது குரு. அந்த குரு, சனி மற்றும் இவங்களோட வெளிவட்ட கிரகங்கள் வந்துடுவாங்க. சூரியனிலிருந்து ரொம்ப தொலைவான தூரத்தில் இருக்கக்கூடியவர் சனி கிரகம். அதனால தான் அவரை இருட்டு கிரகம்னு சொல்லுவோம். அப்போ கிழக்கிலே நமக்கு சூரியன் உதித்தால் மேற்கிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். அதனால தான் மேற்கு திசை அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய தன்மையாக அமைகிறது. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவற்ற பாதையை சுற்றுவதற்கும் மெதுவாக தான் சுற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் சனியுடைய தன்மையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய அந்த கோலத்தை சுற்றியே நிறைய தூசு மண்டலங்கள்லாம் இருக்கும். அது ஒரு ரிங் மாதிரி இருக்கும். எப்போவுமே சனியுடைய பாகத்தில் ரிங் கிடைக்கும். அந்த தூசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தோடய சேர்ந்து சுற்றி கொண்டு இருப்பார். அப்படிங்கிறதான் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. இதெல்லாம் சனியுடைய தன்மையாக காட்டுவார்கள். மெதுவாக சுற்றுவார்னா மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக தான் காரியங்கள் செய்வார்கள், புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் அஸ்ட்ரோனமிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு. இன்றைக்கி நீங்கள் சனியிலே பார்த்தோம்னா ஒரு சின்ன டிபேட் கூட இருந்தது. வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி இல்லை, திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு அப்படின்லாம் ஒரு டிபேட்லாம் உண்டு. ஒரு கிரகங்களும் ஒரு ராசிக்குள்ளே 30 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளே போய்டும். அப்படி பார்க்கும்போது சோஃபார் கும்பராசிக்குள்ளார இருந்தது 270லேருந்து 300 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ணும், 311, 302, 330 வரைக்கும் கும்பராசிக்குள்ளே முடிச்சுட்டு மீனராசிக்குள்ளே போயிடணும். ஏன்னா 360 டிகிரியோட சைக்கிள் முடிஞ்சு போகுது. அப்போ 331ன்னு சொன்னால் நேச்சுரலி மீனராசிக்குள்ளே இறங்கிடணும். அப்படி தான் சனி பெயர்ச்சியை கணக்கிடுவார்கள்.
அந்த 2.5 வருஷம் 7.5 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். 7.5 நமக்கு சனி பிடித்து விட்டான்னு ஒரு ராசியினுடைய 12 ராசியின் ஜென்மம் அதுக்கப்புறம் 2ஆம் இடம் இதுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணும்போது 7.5ன்னு சொல்லுவோம். அப்போ சனீஸ்வரனுடைய பேர் என்ன அப்படின்னா நார்மலாக சனீஸ்வரன் சொல்லிடுறோம். வடநாட்டில் சொல்வது ஷனின்னு சொல்லுவாங்க. ஷனின்னா மந்தம்னு அர்த்தம், ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். ஷனி அப்படின்னு ஷண்முகத்துக்கு போட ஷனி ஷாவை போடுவான். அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரின்னு சொல்லுவான். கருப்பாக இருக்கிறதுனால காரி, மந்தமாக இருக்கிறதுனால மந்தன். கதிரின் மகன், அதாவது சூரியனுடைய மகன் யாருன்னா சனி. சூரியனுக்கு 2 மகன்கள் உண்டு, ஒன்று யமன், இன்னொரு சனி. சனி எதையுமே கொஞ்சம் முடக்கி போடுவதனால அவருக்கு முடவன்னும் பேர். அவருக்கு கால் கொஞ்சம் இது பட்டதுனால ராவணன் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரில் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல வைத்து கொண்டால் நான் என்னுடைய ஜெயித்து விடலாம் என்று இந்திரஜித் அப்படிங்கிற மகன் பிறக்கும் போது எல்லாத்தையும் வைத்துக்கும் போது சனி மட்டும் காலை அதர் ராசிக்குள்ளே வைத்ததாகவும் அந்த கால் வெட்டுப்பட்டதுனாலும் அவர் சகோணன் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாராம். சௌரி அப்படிங்கிறதும் சனியுடைய பேர். கரியன் அப்படின்னாலும் அது நம்ம சனீஸ்வரனை தான் கூப்பிடும். பல பாரிஜாதகம், ஜாதக பாரிஜாதம், ஜாதக சிந்தாமணி, பிராச்சரியத்துடைய இதிலெல்லாம் அசிதன் அப்படின்னு ஒரு வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அசிதன்னாலும் நமக்கு சனீஸ்வரனை தான் கூப்பிடுவார். எதையுமே ஆரம்பத்தில் இருக்க அந்தன் அப்படிங்கிறதும் இந்த சனீஸ்வரனை தான் சொல்வோம். ஆயுளை பற்றி சொல்வதனாலே சாவகன் அப்படிங்கிற வார்த்தையும் சனீஸ்வரனை தான் சொல்லுவோம். நம்ம நல்லா சொல்லுவோம், நீல கலரில் சட்டை போட்டுட்டு போகிறது, நீல வேட்டி கட்டுறது எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போவோம் இல்லையா, அந்த நீலம் தொடர்பு எல்லாமே சனீஸ்வரன். அதனால தான் நீலன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு, சந்தில் அப்படிங்கிற பேரும் அவருக்கு தான், மங்கு அப்படிங்கிற பேரும் சனித்தான். வயதான தோற்றத்தை காட்டுவதனாலே முதுமகன் அப்படிங்கிற பேரும் சனீஸ்வரனுக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குது பாருங்கள் அவருக்கு. நோயை கொடுப்பதில் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிதேவதை யாருன்னா சனீஸ்வரன். ஆயுளை சொல்வதனாலே யமன் அப்படின்னாலும் யமன் அவருடைய அண்ணாவாக இருந்தாலும் இவருக்கும் அந்த பேர் உண்டு, யமன்னு பேர் உண்டு. அவர் கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணன்னும் பேர் உண்டு அவருக்கு. அதோடு மட்டும் எதையுமே மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்லே, அந்த மேற்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் காரணம்னா சனீஸ்வரன். இப்படி சனி பற்றி பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கா அப்படின்னா அவ்வளோ பேர் இவருக்கு தான். இவருடைய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் இவருக்கு உறுப்பு, வாயு. அதனால தான் ஆஞ்சநேய சுவாமியை நம்ம அதிதேவத்தையாக இவருக்கு பரிகாரத்தில் சொல்லுவோம். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம், அதாவது அப்பா. அடுத்து சந்திரன் திருவோணம் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் செவ்வாய். இந்த செவ்வாய் உச்சப்படுவது அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கும் சனியுடைய ஏரியா. அப்போ சனிக்கு 2 வீடு உண்டு, மகரம் கும்பம் அப்படிங்கிற 2 வீடு. அவிட்டம் சதயம் பூரட்டாதின்ற 3 நட்சத்திரத்தை கொண்டது இந்த கும்பராசி. இதுக்குள்ளே இருக்கும் போதும் சனி தன்னுடைய டிராவலை செய்வார். ஆட்சியில் இருப்பது மூல திரிகோணத்தில் இருப்பது கும்பத்தில். இந்த மந்தகன், மெதுவானவன், கவனமானவன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சனியானவர் கருப்பு மற்றும் கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவர். ஏன்னா கருப்புனா இருட்டுன்னு வச்சுக்கிறோம், நீலம்ங்கிறது ஏற்கனவே நீலன்னு சொன்னதனால் வைத்துக்கொள்கிறோம். மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர். மேஷராசிக்குள்ளரே இவர் தன்னுடைய தன்மையை குறைத்து கொள்வார். அங்கே சூரியன் உச்சத்தில் இருப்பார். அப்பா எங்கள் வீட்டில் இருக்காரோ பையன் அடக்கி வாசிப்பான் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே நீச்ச கதியில் இருப்பார். அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கோம், பசங்க வாலாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் துலா ராசிக்குள்ள ரவி பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சத்தில் இருப்பார். அது மழைக்காலமானால் சூரியன் தன்மை குறைந்து விடும். அப்போ சூரியன் எங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறோ அங்கெல்லாம் சனி ஆடுவார்னா துலாத்திலே உச்சம். இப்படி தன்னுடைய உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு நம்மளை நிர்வாகம் செய்வது இந்த சனிக்குடைய தன்மை. இந்த சனியுடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தா நார்மலாக காலச்சக்கர புருஷத்தினுடைய 10ஆம் இடம் 11ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனியுடைய ஆட்சி இருக்கும்.
சனியுடைய தன்மையான நீச்சத்தன்மையானது மேஷராசிக்குள்ளரே இருக்கும். அதனாலே செவிட்டுத்தன்மையை கொடுக்கக்கூடியவர், பல் சம்பந்தப்பட்ட வலிகள் பல் நோய்களை கொடுக்கக்கூடியவர், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் நோய்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கால் மூட்டு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கைகாலிலே நடுக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர், மனதிலே மண்ணுக்குள்ளே நம்ம சனி உட்காந்துட்டா எப்படி இருக்கும், மனதிலே நோய் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, இது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை கொடுக்கக்கூடியவர், ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, பக்கவாதம் கக்கா வலிப்பு இதெல்லாத்துக்கு காரணம் இவர் தான். இவருடைய தொடர்பிலே கேன்சர் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இந்த அடிக்கடி மயக்கம் வருது சார்ன்னு சொன்னால் சனியுடைய தன்மையை பார்க்க வேண்டியிருக்கும். அவன் நரம்பு பாத சம்பந்தப்பட்டது பித்த வெடிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பார். இதெல்லாம் சனியுடைய பேசிக்காக நோய்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சனீஸ்வர பகவானே ஜோதிட அடிப்படையில் ஒரு நல்ல பெரிய ஆசான்னே சொல்லுவோம். ஏன்னா கர்மத்தின் அதிபதி யாருன்னா இவர் தான். அதனால வேதத்தில் பிரஜாபதி அப்படிங்கிறது பிரதிக்கு இவர் அதிபதின்னு சொல்கிறாங்க. பிரஜாபதினா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிபதி, ஒரு கூட்டத்தின் தலைவன்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு பேரும் உண்டு, சிவன் அப்படின்னு பேர். இவருடைய சிவன் ரொம்ப பக்தராக இருந்தால் இவரே சிவனாக இருந்தாலும் ஈஸ்வர பட்டன் கிடைக்கிறது. அப்போ கர்மா நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இன்பார்டாக இருக்கும். இவர் நோய் ரிலேட்டடு வயசு ரிலேட்டடு முதுமையாக காட்டும். இவங்கெல்லாம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்ததுன்னா முகத்தில் முதுமை காட்டும். அந்த முதுமையான தன்மை இளமையிலே முதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படி. அதே மாதிரி மரணத்தை பிரதிநிதிப்படுத்துவது, முன்னாடி ஆயுளை செக் பண்ணணுன்னா சனீஸ்வரனை பார்ப்போம். அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இந்த சனியுடைய கோட்டில் வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி டிசிப்ளின், நிறைய ஆர்மி ரிலேட்டடான பீப்புளெல்லாம் இப்போ போலீஸ் ரிலேட்டட்னா யூனிஃபார்ம் ரிலேட்டட் பீப்புளெலாம் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா மேஷராசிக்குள்ளே சனி நீச்சப்பட்டாலும் அந்த ஒழுக்கம் கடமை உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பொறுமை நிறைய இருக்கும் சனீஸ்வரன்கிட்ட. இந்த மாதிரி நமக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதலாளி ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா உழைக்கிறதுக்கு அவ்வளோ அஞ்ச மாட்டாங்க, எந்த காலையும் செய்யலாம் செய்வாங்க. இதில் இன்னொரு நுட்பம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மகர ராசிக்குள்ளே உச்சப்படுவார். அதனால தான் இந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அதிதேவதை பிடித்தவர் வாயுன்னு பார்த்தோம். அதுக்கு அதிதேவதை அதுக்கு உனக்கு பிடித்த தெய்வம் யாதான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுன்னு இந்த செவ்வாய் வைத்து பண்ணுவார்கள். அது வடநாட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயுடைய அதனத்தை வடை இங்கே பண்ணுவோம், அங்கே ஜிலேபியாக பண்ணுவோம். இப்படி பலவிதமான கட்டுப்பாட்டுகள் வரம்புகளை எல்லாம் வாழ்க்கை பாடத்திலே கொடுக்கக்கூடியது. ஆன்மீகத்திலே வளர்ச்சியையும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யக்கூடியதாகவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார். இதை திருவள்ளுவர் பாணியில் சொல்லணும்னா வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பார். வினைத்திட்பம் என்ப ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒருவனின் வெற்றியை தீர்மானிப்பது பல விஷயங்கள் என்றாலும் மிக முக்கியமானது அவன் செயலாற்றும் மன உறுதியே அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அப்படி ஒருவருக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடியவரானது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கஷ்டம் கொடுத்தா எப்படின்னா, நம்ம கோல்டெல்லாம் வாங்க போகிறோம் இல்லையா, எவ்வளோ தூரம் புடம் போடுதோ அவ்வளோ தூரம் வேல்யூ ஏறும் இல்லைங்களா, அழுக்கெல்லாம் போய். அப்போது கஷ்டம் கொடுத்தா உங்களை நல்ல பரிமாணத்துக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிறத மனதில் வாங்கி கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் பலன் நல்லா இருக்கும்னு புரிந்து கொண்டால் சனியை நம்ம வார்ம்லி வெல்கம் பண்ணிவிடுவோம். ஏன்னா சனீஸ்வரன் வந்தால் எப்படி இருக்கும்னு இன்னொரு குறள் சொல்கிறேன். கலங்காது கண்ட வினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு செயலை நாம் முடிக்கிறதுக்கு அடிப்படையாக மனசில் உறுதி வேணும். அந்த உறுதி மட்டும் இருந்தால் போதாது, ஓய்வின்றி உழைக்க வேண்டும், தாமதமின்றி உழைக்க வேண்டும். உழைக்கும் போது உழைப்பின் செயல்கள் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளே சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் எப்படி கொடுப்பார்னா, அவரை போல் கொடுப்பார் இல்லை. அவருக்கு இன்னொரு பேர் பொன்னன்னு பேர். அதனாலே நீங்கள் ஒரு காரியங்களும் செய்யும் போதும் இதை மனத்திலே நிறுத்தி கொண்டு
கஷ்டம் கொடுத்துறார்னு ஏக்கம் படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்குள்ளும் சனி பகவான் தன்னுடைய தன்மையை எப்படி தருவார் என்று காணொலியாக காண இருக்கிறோம். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுக்கு லாப சனி அப்படிங்கிறவர் இருக்கார். 9, 10 11 அமரப் போகிறார் அப்படின்னா லாபம் கிடைக்கும். அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, எனக்கு அதிர வைக்கும் டாப் 10 ரகசியம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மனசில் எடுத்துக்கலாம். என்ன அந்த டாப் 10 ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லாபம். பணத்தை எப்படியெல்லாம் லாபகரமாக செய்ய வேண்டும், அதன் மூலிமா நான் எப்படிலாம் வளரப்போகிறேன். நார்மலே புத்தர் சொல்வார், ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறார். ஆனால் ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமானா இல்லவே இல்லை. ஆசை தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். பணத்தின் ஆசையினால தான் பணத்து பின்னாடி போகிறோம், பொருளின் ஆசையினால பொருள் பின்னாடி போகிறோம். அதே மாதிரி பெண் ஆசையினால தான் நமக்கு மகாபாரதமும் வந்தது, ராமாயணம் வந்ததுன்னு பார்க்குறோம். அப்போது ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஆசைன்றது லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வாழ்க்கையை முன்னேற்றமாக பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆசையே இல்லைன்னா துறவு தான். ஆனால் அந்த ஆசை வேணுங்கிறது தான் அவங்களுடைய பேசிக் ஐடியா. இந்த ரிஷபராசியில் ரிஷபராசிக்கு அதியோகக்காரன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுதான் சனீஸ்வர பகவான். அப்போ அதியோகத்தை கொடுக்கக்கூடியவரானவர் இந்த சனீஸ்வர பகவான். நண்பர்கள் குழாத்துடன், ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதன் இருக்கக்கூடிய இடம். அப்போ நண்பர்கள் குழாத்துடன் நீங்கள் எல்லாரையும் என்ஜாய் பண்ணி எல்லாரோடும் சேர்ந்து ட்ரையல் பண்ணி போகக்கூடியார். நிதானமாக இருக்கக்கூடியவர். நிலத்தத்துவம் அப்படிங்கிறதுனால நிதானமாக ஆழ்ந்து அவசியம் யோசித்து ஒரு காரியங்களையும் நிதானமாக செய்வீங்க. ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் ஆழமாக செய்வீர்கள் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமான விஷயம். அப்போது ஒரு நல்ல விஷயங்களை அழகாக பிளான் பண்ணி உங்ககிட்ட இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அது மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அத்தனை விதமான திறமைகளும் உங்கள்கிட்ட இருக்குது. தொழில் அடிப்படையில் புதிய விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான யோசனைகள்லாம் கொண்டு வருவீங்க. அது மூலிமா செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு புகழ், காரிய வெற்றி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையக்கூடியதற்கு, அதனால் செல்வ சேர்க்கை வருவதற்கான நல்ல விஷயம் இங்கே இருக்குது. நார்மலாக பைசா வந்துடுறதுனாலே என்ன ஆகும், எல்லோரும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ பகை அப்படிங்கிறது வென்று போயிடும். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சுக்கிரன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம், அதாவது பெண் ரிலேட்டடான விஷயங்கள் சிக்கல்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். கடன், வாக்கு, வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரிபட ஆரம்பிக்கும். உங்களுக்கான வெற்றிகள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். சில 2ஆம் இடத்திற்குரியவர் 12க்குரியவனும் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறதுனால சின்ன நோய்களை கொடுக்கக்கூடியவர். அது 7ஆம் அதிபதியும் 12க்குரியவனும் செவ்வாய் ஆகிவிடுவதனாலே சின்ன நோய்கள் உண்டு. மற்றும் புதனுக்கு 2ஆம் அதிபதியும் அவர் தான் 5க்கும் அதிபதி. அப்படின்னால குழந்தைகளாலே சின்ன சிக்கல்கள் உண்டு. ஏன்னா அங்கேருந்து 12லேருந்து பார்க்க உங்களுடைய லாபஸ்தானத்திலேருந்து குழந்தை ஸ்தானத்தை தான் பார்க்க போகிறார் சனீஸ்வர பகவான். அப்படிங்கிறனால சின்ன விஷயங்களில் உங்களுக்கு பேதங்கள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, சனீஸ்வரன் 11ஆவது இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை பலத்தாலே உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். 3ஆம் பார்வை அப்படின்னு உண்டு, ஸ்பெஷல் பார்வை. அந்த 3ஆம் பார்வை இதனால் பார்க்கறதுனாலே காரியங்கள்லாம் செய்யும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் எழுதுறீங்கள, அந்த டாக்குமெண்ட் வரவு செலவுகள் இதெல்லாம் ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அவசரமாக எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதுன்றது மட்டும் கொஞ்சம் ஓர வச்சுருங்க. அது சொத்துலாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து அழகாக வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இதனால் வரக்கூடிய நஷ்டங்கள் கொஞ்சம் உண்டு. நண்பர்கள் உங்களை பிரதிச்சு ஏமாத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் அதில் யோசனை பண்ணி அழகாக ஒரு டாக்குமெண்ட்டை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃபீஸில் கூட நீங்கள் எதனா மெயில் அனுப்புகிறோம், அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 வாட்டி வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட காட்டுங்க, இதெல்லாம் நான் கரெக்டாக போட்டிருக்கேன், நான் செக் பண்ணேன் அப்படின்னு செக் பண்ண சொல்லிவிட்டு செக்கர் மேக்கர்னு சொல்லுவான் பேங்க்லலாம். அந்த சிஸ்டம் பிரகாரம் ஒருத்தர் செக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். மேக் நீங்கள் பண்ணலாம், செக் இன்னொருத்தர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா நேச்சுரலி உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார். எப்படிலாம் போவார்னா, உங்கள் ஆசை இலக்குகளை எழுதுங்கள். முதல்ல 2ஆம் அதிபதி அப்படிங்கிற புதன் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அதனால் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி 11ல் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் புதனோடு தொடர்பு படுத்துங்க. அந்த சனியை எழுதுங்க, ஒரு பேப்பரில் வச்சு உங்கள் ஆசையை எழுதுங்க. முதல்ல நாங்கள் சொல்லுவோம் சீக்ரெட் செக் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கான செக்கை நீங்களே எழுதி உங்கள் கண் முன்னாடி பார்வைக்கு வைத்துக்கொள்ளுங்கள்.
1 கோடி ரூபாய் இந்த வருஷம் வேணும், 1 கோடி ரூபான்னு எழுதி உங்கள் பேரில் உங்கள் பேரை போட்டு 1 கோடி ரூபாய் பேரை போட்டு உங்கள் செக் லீஃப்லேயே எழுதி கூட நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒட்டி வச்சுக்கிடுங்க. அப்படிப்பட்டால் உங்களுக்கு ஆசையை இலக்காக மாற்றிவிட்டீர்கள் அர்த்தம். இந்த ஆசையை இலக்காக மாற்றும்போது லாப சனி அப்படிங்கிற சனி பகவான் இந்த லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவார் என்ற ஆழ்நிலை மனதை ஏற்படுத்தி கொடுப்பார். இது சயின்ஸ். இந்த சயின்ஸ் பிரகாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படி உங்கள் எண்ணத்தின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து விடுவார். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை எப்படி ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதான் டாப் ரகசியம்னு சொன்னேன். இந்த ரகசியத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சிட்டிங்கன்னு திடீர்னு ஒரு காரை வாங்கிட்டு வரீங்க, அடுத்தவன் எதிர்பார்க்காம 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து ஒரு காரை வாங்குறீங்க. அப்போ பார்க்குறான் எப்படா இவன் பண்ணா அப்படின்னு பார்ப்பேன். அப்போ சமூகத்தில் ஒரு புகழ் அந்தஸ்து அங்கீகாரம் கிடைச்சிடும். இவர் ஏதோ பண்ணுறாரு போலகுதே, நல்லா வந்துட்டார் போலகுதே, லாபம் வந்துடுச்சுப்பா அவருக்கு, சனி லாபத்தை கொடுத்து விட்டார் அப்படின்றத நீங்கள் செயல் மூலமாக காட்டுறீங்க. அப்போ என்ன ஆகுது, புகழ் காரிய வெற்றியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனாயசமாக வந்துடும். உழைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. எப்படி உழைக்கணும்னாக்கா காலை வேலையில் சீக்கிரம் எழுந்துட்டுருங்க. 4:30 மணி டான் அலாரம் எழுந்து உட்காந்துடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டுடே நான் இதெல்லாம் பண்ணுவேன். இல்லை முதல்ல கொஞ்ச நேரம் தியானம், கொஞ்ச நேரம் வாக்கிங், அப்படி போயிட்டு வந்துடுங்க. டிசிப்ளின் முதல்ல அந்த டிசிப்ளினை கொண்டு வந்துடுங்க. பீரோ தரங்க, குப்பையாக இருக்கா பீரோ, முதல்ல பீரோவை க்ளீன் பண்ணுங்கள். அழகாக எல்லாத்தையும் அடுக்கி வைங்க. உங்கள் வார்ட்ரோப்ஸ் க்ளீனாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும் பார்க்கும்போதே. அதாவது நார்மலாக சொல்லுவான் 4 சுவர் அப்படிங்கிற போலும் நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் உலகத்திலும் நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவான். ஒழுக்கத்துடன் வீட்டுக்குள்ளரே இருக்கணும். அப்போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒழுக்கம் வந்துடும். எப்பெல்லாம் பங்க்சுவலாக இருக்கிறாங்களோ, அந்த கடமை தவறாமல் நேரம் தவறாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் பின்னாடி எல்லாம் சனீஸ்வர பகவான் ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார். அதனால் நல்ல செயல்களை செய்வது, முதலில் ஒழுக்கமாக இருப்பது, டிசிப்ளினை கடைபிடிப்பது, அது சமூகத்தில் பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். அதுமாதிரி சேரிட்டி ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் உங்களுடைய வருவாயிலே 10% எடுத்து நீங்கள் செலவு பண்ணுவதுன்னு எடுத்துக்கோங்க. லாபத்தின் மல்டிப்ளிகேஷன் இதுதான். பைபிளில் கூட சொல்லுது, தசம பாகம் கொடுத்தால் கைசா வரும்னு சொல்கிறது. வேதத்திலே அதே சொல்கிறது. நீங்கள் எப்பெல்லாம் செலவு பண்ணுறியோ அப்போல்லாம் உனக்கு காசாக மாறுது. யார் ஒருவர் செலவு பண்ண பயப்படுறாங்களோ அவங்களுக்கு காசு வர்றது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலை, ஓஷோன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நமக்கு பார்க்குறோம்ல. அப்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, செலவு பண்ண பயம். செலவு பண்ண மட்டும் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த செலவு பண்ண கொடுத்த அந்த சுவாமிக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பணம் மல்டிபிள் ஆகும்னு சொல்கிறோம். அப்போ நல்ல செயல்களை, அதுவும் ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை தானம் செய்வதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி கால் கை முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அது ரிலேட்டடான சேரிட்டி ட்ரஸ்ட்டு அதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் கொடுக்க என்ன ஆகும்னா, நீங்கள் கொடுக்க தான் தோண்டத்தான் நமக்கு என்ன ஆகும், வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறால. இறைக்க தான் நீர் ஊற்று, இல்லைன்னா எப்படி வரும்? அப்போது நீங்கள் கொடுத்தா தான் காசு வரும். அப்போ காசுடைய ட்ரிக்கு பாருங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வர வேண்டும். அப்போது சுப செலவுகளாக செலவுகள் பண்ணணும். வேணாத்துக்கு செலவு பண்ணாதீங்க. விரய செலவுகளாக பண்ணக்கூடாது, லாப செலவுகளாக பண்ண வேண்டும். நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கிரெடிட் கார்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க தேவையான விஷயத்துக்கு. அப்போது ஒரு கார்டுடைய எக்ஸ்டெண்டட் எப்படி இருக்கும், கொஞ்சம் தள்ளி கொடுக்கக்கூடிய தூரம். ஒரு 40 நாள் கிரெடிட், அப்படி 45 நாள் கிரெடிட்னு இருக்கு இல்லையா, இந்த கிரெடிட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பீரியடில் கரெக்டாக கொண்டு போய் பணத்தை அடைச்சிருங்க. இப்படி பண்ணிங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் இருக்குது. சனீஸ்வர பகவானை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சோஸ்திரங்கள்லாம் பண்ணலாம். அப்படின்னா சனீஸ்வர காயத்ரி அப்படின்னு இருக்கு. காகத்வாஜ வித்மஹே கட்கஹஸ்தாய் தீமிஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். காகத்வாஜ வித்மஹே கட்கஹஸ்தாய் தீமிஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரமானது சனீஸ்வரனுடைய பிரீத்தியான மந்திரம். அது மந்தனான இந்த சுவாமியை காகத்தினுடைய வாகனத்தில் அமர்ந்திருப்பதை நான் வணங்குகிறேன்னு அர்த்தம். இப்படி சொல்வது, எனக்கு இந்த மந்திரம்லாம் வாயில் நுழையாது, எனக்கு ஈஸியாக சொல்லிக் கொடு அப்படின்னா, பிளாக் கலர் டாக் பார்க்குறீங்களா, லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாக். இல்லைனா போலீஸில் பார்த்தீங்கன்னா டாபர்மேன்லலாம் கொஞ்சம் கருப்பு கலர் நாய் இருக்கும்.
அந்த மாதிரி கருப்பு கலர் நாய்களை பராமரிப்பது அல்லது அதுக்கான உணவுகளை கொடுப்பது இல்லை அதனுடைய செலவுகளை நீங்கள் மேற்பார்வையை கொடுத்து கொள்வது அப்படின்னாலும் இது சனீஸ்வரனுக்காக செய்யக்கூடிய பைரவ பிரீத்தின்னு மனசில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா டெஃபினட்டாக உங்கள் புகழ் நல்லபடியாக வரப்போகுது, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வந்தராக இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதான ஒரு ஆர்ஃபனேஜ்னு சொல்லக்கூடிய முதியவர்களுடைய இல்லத்திலே நீங்கள் உங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, நம்ம மாற்றுத்திறனாளிகளுடைய இதில் ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சமூக நீதியோடு செல்லக்கூடிய விஷயங்களிலே மருத்துவ செலவுகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லாபம் மல்டிப்பிள் ஆகும், 10x அப்படிங்கிற பெனிஃபிட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி லாபத்தை அதிகமாகுவதற்காக உங்கள் ஆசையை செலவு பண்ணணும். அப்போ உங்கள் ஆசை எப்படி இருக்கணும், இந்த லாபத்தை சேர்த்து கொண்டே போகும்னா நான் சொல்லுவேன் 98% உங்களுக்கு சனி யோகத்தை கொடுப்பதாகத்தான் அமைகிறார். அப்படிங்கிறதுனால நான் ரிப்பீட்டர் சொல்கிறேன், அதிர வைக்கும் டாப் 10 ரகசியங்களை உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது என்னது, ரகசியத்தின் மனசில் வைத்துக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்தீர்களானால் உங்களுக்கு சனி லிட்ரலி சொல்லலாம் லாப சனி என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.